திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது மூத்த செய்தி தொடர்பாளர் ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் இணைகிறார். ப்ரொஃபசர், அதிமுக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. இது ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியுடைய செயல் என்று அப்படி பார்த்திட முடியாதா? ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு மக்கள் பிரச்சனை, தேசிய அளவில் கவனம் பெற்றக்கூடிய பிரச்சனை. அப்படிங்கும்போது ஒரு பொறுப்பான செயலை தான் அதிமுக செய்கிறதுன்னு நீங்க பார்க்க முடியாது? இல்ல, அவங்க பொறுப்பா இருந்திருந்தா அதை சட்டமன்றத்துல பேசி சட்டமன்றத்துல வந்து பொறுப்புங்கிறது எது அப்படின்னா தீர்வு காணுவதுதான் பொறுப்பே தவிர இருக்கிறத சுத்தி சுத்தி கம்பு சுத்துறதுங்கிறது பொறுப்பா இருக்க முடியாது. இன்னைக்கு நடந்திருக்கிறது என்ன? இன்னைக்கு நேத்து நடந்திருக்குதா? அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 2020 21 பேர் செத்துருக்கிறாங்க, 21 6-8 பேர் செத்துருக்கிறாங்க. அப்ப இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கான தீர்வு என்னங்கிறத அனைத்து கட்சி தலைவர்களும் உட்கார்ந்து பேசி நம்ம மக்களுக்கான முடிவெடுப்பதுதான் பொறுப்பா இருக்க முடியுமே ஒழிய இப்ப போய் கவர்னரை பார்த்து சிபிஐக்கு போட்டு, சரி எனக்கு என்னன்னா இதுல ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இவர்கள் ஏன் சிபிஐக்கு என்று குரல் கொடுக்கிறார்கள் என்றால் இதிலே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் கசிகிறது. இந்த கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்டதில் அதிமுக நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் இருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. எனவே இதை சிபிஐக்கு மாற்றிவிட்டால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் 2 பேரும் சேர்ந்து கபட நாடகம் ஆடுகிறார்களோ என்கிற ஒரு ஐயப்பாடு வருகிறது. இதில் ப்ரொஃபசர், இதுல அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா அதை பற்றிய மேலும் வலுவான ஆதாரங்களை பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வரலாமே. அதுக்காகத்தான் நம்ம வந்து சிபிசிஐடி ஒப்படைச்சோம். அதாவது அங்கே இருக்கிற காவல்துறைக்கு மேலாக எல்லோரிடமும் வந்து ஒரு தெளிவான, ஏன்னா அங்க லோக்கல்ல இருக்கிற காவல்துறை கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள், மெத்தனமாக இருந்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது. அது மெத்தனமா கவனக்குறைவா இல்ல அதில் வேறு ஏதேனும் உறவுகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்வதற்காகத்தான் நாம் அந்த நேமிங் அண்ட் ஷேமிங் பண்ணிட்டாங்க. இந்த எம்எல்ஏக்கு இல்ல இந்த நபருக்கு தொடர்பு இருக்கெல்லாம் இன்சினுவேட் பண்ணிருக்காங்க, இல்ல குற்றம் சாட்டி இருக்காங்க. அது போல நீங்களும் இந்த அதிமுக பிரமுகருக்கு இல்ல இந்த பாஜக பிரமுகருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா அதை வந்து பிரகடனப்படுத்தலாமே ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதாவது அவங்க வந்து பேரை சொல்லிட்டு போயிடலாம் சட்டமன்றத்துல, மாவட்டத்துல. இப்ப நாங்களே அவங்க எம்எல்ஏ சொல்லலாம், பேரை சொல்லலாம். பட் அவங்க மாதிரி நம்ம பொறுப்பு இல்லாம பேச முடியாதுல்ல, எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம சொல்லிட்டு போக முடியாதுல்ல. இப்ப நான் சொல்ல முடியும், எங்களுக்கு அவர் நேத்து பேசும்போது எடப்பாடியார் பேசும்போது பேசினார், எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு, எங்களுக்கு வந்து இப்படி தகவல் வருகிறது, அதாவது எங்கள் கட்சிக்காரர்கள் அப்படி நானும் சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சியை நடத்தினால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு வரும், எனவே இதை வந்து சரி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு தகவல் வருது. நான் பேசலாம், நான் பேச மாட்டேன், ஏன்னா நான் திமுக காரன். எனக்கு வந்து அடிப்படை இருக்கணும். நான் அடிப்படை இல்லாமல் அல்லது ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை வைக்க மாட்டேன். என்னால் வைக்க முடிந்ததை நான் சொல்லுவதற்கு மக்கள் மன்றம் கிடையாது, அது அரசியல் மேடையில பேசுறது வேற விஷயம். நான் இன்றைக்கு தந்தி டிவியில பேட்டி கொடுக்குறேன்னா இதை பார்க்கிற மக்களுக்கு உண்மை என்று தெரிய வேண்டும். என்னிடம் வந்து அந்த இது இல்லை, ஆனால் அப்படி ஒரு உலா வருகிறது, பேச்சு உலா வருகிறது. பாஜகவில் இருந்து ரவி என்கிற ஒருவரும் அதிமுகவில் இருந்து கண்ணன் என்கிற ஒருவரும் அதுல இருக்கிறாங்க, அவங்க நிர்வாகி அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு இன்னும் அது எவிடன்ஸ் கையில கிடைக்கல. எவிடன்ஸ் இல்லாம நான் ஒரு பொழுதும் பேச மாட்டேன். எனவேதான் நான் சொல்லுகிறேன், இப்படி வருகிறது, ஒருவேளை அதற்காக செய்கிறார்கள். நான் ஒன்று கேட்கிறேன், சிபிஐயை கேட்பதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இதே 13 பேரை தூத்துக்குடியில சுட்டு கொன்னப்போ நம்ம இந்த மாதிரி சிபிஐ என்கொயரி கேட்கும் போது போட மாட்டேனாரு. அதுக்கப்புறம் நம்ம மதுரை உயர்நீதிமன்றம் போனோம். மதுரை உயர்நீதிமன்றம் கேட்ட பிறகும் அவர் நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அப்புறம் 2வது தான் அந்த சிபிஐ வந்து அவங்க ஆணையிட்டாங்க. ஆகஸ்ட் மாசம் நடந்தது, மே மாசம் நடந்த ஆகஸ்ட் மாசம் தான் அவங்க நீதியரசர்கள் வந்து போட்டாங்க. அப்ப இவ்வளவு தூரம் இருந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஏதோ ஒரு 10 வருஷம் ஆயிட்டு 15 வருஷம் ஆயிட்டு அவருக்கு மறந்து போச்சுன்னா பரவாயில்ல, 2018 நடந்த விஷயம் அவருக்கு எப்படி மறக்க முடியும்? அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த சிபிஐ என்பது ஒரு நாடகம், இது ஒரு அரசியல், இதில் மக்கள் அரசியல் இல்லை, மக்கள் நலன் இல்லை. ஒரு எதிர்கட்சி கோரிக்கை வைக்கிறதும் ஆளுங்கட்சி மறுக்கிறதும் அதுவும் ஒரு வழக்கமான விஷயம் தானே. அன்னைக்கு நீங்க சிபிஐ கேட்டீங்க, அவங்க மறுத்தாங்க, இன்னைக்கு இட்ஸ் ரிவர்ஸ். சரி, ஒரு விஷயம், அதாவது காவல்துறை 13 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறது, அதுல நம்ம வந்து சிபிஐ கேட்கிறோம். காவல்துறையோட சம்பந்தம் இருக்கிறதுனால தானே, அதுல முகாந்திரம் இருக்கிறதுனால தானே நீங்க எந்த விதத்திலும் வந்து காவல்துறை, அதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, ஒரு கோர நிகழ்வு, ஒரு சோக நிகழ்வு. நாம் அதை நிச்சயமாக எந்த விதத்திலும் முழுமையாக கண்டிக்கிறோம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட்
நான் சொல்றது என்னன்னா, காவல்துறை இருக்கிறது என்பதற்கான எந்த எவிடன்ஸும் இல்ல. இருக்கலாமோ என்கிற ஐயப்பாடு இருக்கிறது. ஆனா 13 பேரை சுட்டுக் கொன்னது போலீஸ் தான் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் ஹரி, நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களிடம் கேட்கிறேன், அந்த 13 பேரை சுட்டுக் கொள்றதுக்கு ஆணையிட்ட அதிகாரி யார்? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் இல்ல. என்ன காரணம்? அப்ப நான் என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி விஷயங்கள்ல சிபிஐ கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. இதுல எப்படி கேட்க முடியும்? இது நம்ம உள்ள நடந்திருக்கு, எல்லாரும் பாக்குறோம். எல்லாரும் முன்னிலையும் சிபிசிஐடிக்கு கொடுத்திருக்கிறார் தலைவர். காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கிறது, ஆட்சி அதிகாரத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிறது. அதுக்கு மேல அவர் சிபிசிஐடிக்கு கொடுத்திருக்கிறாரு. வேற என்ன வேணும்? இது ஒரு ஒரு பொலிட்டிசைசேஷன். முதலமைச்சர் மூடி மறைப்பவராகவோ அல்லது கருத்துக்களை மடைமாற்றம் செய்பவராகவோ இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அவர்தான் நடந்தவுடன் நிகழ்வுகளுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை எல்லாம் படார் என்று எடுத்து விட்டாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.